அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்மி சமையல். இன்றைக்கி பிரெட் ரசமலாய் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்க்காத பால் சேருங்க. பால் பாதி அளவு வத்துற வரைக்கும் நம்ம காய்ச்சிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரங்களில் உள்ள பால் எடை இதே மாதிரி எடுத்து விடுங்க. பால் உங்களுக்கு திக்காக கிடைக்கும். மிக்ஸி ஜாரில் 15 முந்திரி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் முந்திரி சேர்க்குறேன், நீங்கள் பாதாம் கூட தோல் உரிச்சிட்டு இதே மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்ச முந்திரியை பாலில் சேருங்க. இதே மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது பால் உங்களுக்கு நல்ல கிரீமியாக கிடைக்கும். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேருங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக சேருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஓரங்களையெல்லாம் எடுத்து விடுங்க. பால் உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. பிரெட் துண்டுகளை இதே மாதிரி ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பிளேட்டில் பிரெட் துண்டுகளை சேருங்க. காய்ச்சின பாலை பிரெட்டு மேலே சேருங்க. பாதாமும் முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்க்குறேன். நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட பிரெட் ரசமலாய் ரெடி. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.